நம்ம பக்தி மார்க்கத்தில் தான் நம்ம எல்லாருமே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இந்த பக்தி மார்க்கத்தில் நமக்கு முக்கியமானது இந்த 12 திருமுறைகள். அதில் 8ஆம் திருமுறை நம்ம மாணிக்கவாசக பெருமான் அருளிய திருவாசகம் என்னும் தேன். இப்போ இதில் திருவாசகம் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு மொத்தம் 51 பதிகங்கள், 60 தலைப்புகள். இதில் எடுத்தோம்னா இந்த சிவபுராணம் முதல் பதிகமா கடைசி பதிகமா அப்படின்ற டிபேட் எல்லாம் உண்டு. ஆனால் குறிப்பாக எல்லாருமே இதை முதல் பதிகம்தான் முதல்ல அவர் பாடினது திருப்பெருந்துறையில் அப்படின்ற அபிப்பிராயம்தான் மேலோங்கி இருக்குது. இப்போ இதில் நம்ம படிக்கும்போது இந்த 19 பாடல்கள், தொல்லை இரும்பிறவி தற்சிறப்பு பாயிரம், அது மாணிக்கவாசகர் எழுதலை, அவரை புகழ்ந்து பின்னாடி வந்த அறிஞர்கள் எழுதியது. அது போக அந்த 19 பாடல்கள் இருக்குது. இந்த 19 பாடல்கள் 95 வரி. இப்போ இந்த சிவபுராணத்தை நம்ம பார்க்கும்போது இந்த 95 வரிகள் நீங்கள் நிறைய பேர் அரசாங்கத்திலேயோ இல்லை தனியார் துறையிலையோ வேலை பார்த்துருப்பீங்க. நமக்கு அந்த வேலையை எப்படி செய்கிறது அப்படின்ட்டு ஒரு மேனுவல் கொடுத்துருப்பாங்க. இந்த கம்பெனிகளில் அரசாங்கத்தில் பெரிய பெரிய மேனுவல் இருக்கும். நான் ப்ரைவேட் கம்பெனி, கவர்மெண்ட் கம்பெனி கவர்மெண்ட் ரெண்டுத்துலேயும் ஒர்க் பண்ணியிருக்கிறதுனால ரெண்டுத்துலேயுமே அதை பார்த்துருக்கேன். பெரிய பெரிய மேனுவலாக இருக்கும். அதுபடி தான் அந்த வேலையை செய்யணும் அப்படின்ட்டு, எந்தெந்த வேலை உண்டோ இந்த வேலைக்கு இங்கே பாருங்கள் அப்படின்ட்டு சொல்லி ஒரு குறிப்பு இருக்கும். இங்கே மாணிக்கவாசகர் அருளிய சிவபுராணமும் நமக்கு அப்படி ஒரு மேனுவல் தான். உலகத்திலேயே மிகச்சிறிய மேனுவல், ஆனால் மிகப்பெரிய வேலைக்கு. அந்த மிகப்பெரிய வேலை என்ன அப்படின்னா, நம்ம ஏன் பூமிக்கு வந்தோம், பூமிக்கு வந்த விஷயம் என்ன, என்னோட கடமை என்ன, பூமியில் என்னோட கடமை என்ன. நம்ம எதையோ கடமைன்னு நினச்சிட்டு அது பின்னாடி பிடிச்சிட்டு ஓடிட்டு இருக்கிறதுல இந்த முக்கியமான கடமையை மறந்துருந்தோம். வந்த விஷயம் என்ன, நம்ம கடவுள் அருள் பெற்று இந்த பிறவிக்கு, இந்த பிறப்பு இறப்பு, இந்த சங்கிலிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும், இந்த சங்கிலியை உடைக்கணும். அதுதான் நம்மளோட பூமிக்கு வந்த குறிக்கோளே. ஆனால் வந்த இடத்துல இந்த மாயையில் சிக்கிட்டு நமக்கு அந்த கடமை மறந்துடுது, இல்லை மறைக்கப்பட்டுருது. அதிலிருந்து மீட்டெடுத்து கொண்டு போகிற ஒரே உத்தி இதை நம்ம இப்போ டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்குற மாதிரி மாணிக்கவாசகர் சிவபுராணம்ன்ற ப்ரிஸ்கிரிப்ஷனை நமக்கு கொடுத்துருக்கிறாரு. இதை தொடர்ந்து பண்ணினோம்னா, தொடர்ந்து பாராயணம் பண்ணிட்டு இருந்தோம்னா நமக்கு அந்த பிறப்பு அறுக்கும் அந்த நிலையை அடைவோம். இப்போ இதில் பார்த்தோம்னா நம்ம பேசும்போது ஏன், எதற்கு, எப்படி அப்படின்னு ஒரு சிந்தனை செய்யணும். ஏன் சிவபுராணம் படிக்கணும், எதுக்கு படிக்கணும், எப்படி படிக்கணும், அது அந்தந்த வரிகள் வரும்போது இது ஏன், எதற்கு, எப்படியில் உள்ளது, அது ஏனா, எதற்கா, எப்படியா அப்படின்ட்டு சிந்திப்போம். இப்போ நம்ம ஒவ்வொரு பாடலையும் படிச்சுட்டு அந்த பாடலோட ஒவ்வொரு வரியையும் சிந்திப்போம்.